பட்ஜெட்டுங்கிறது அதனுடைய முக்கியமான 3 நோக்கமாக நான் கருதுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிவேகத்துல இருக்கணும். அதுவும் இந்தியா மாதிரி நாடுக்கு மத்த வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி விகிதமோ அந்த வேகமோ பத்தாது. நம்ம அதிவேகத்துல வளரணும். அப்ப அந்த வளர்ச்சி அனைவருக்குமானதாக இருக்கணும், பரந்துபட்டதாக இருக்கணும். கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். வேலை வாய்ப்பை அதிக அளவுல உருவாக்கி கொடுக்கணும். தொழில் வளர்ச்சிக்கு வித்திடணும். இது 2வது. 3வது பாத்தீங்கன்னா, பட்ஜெட்டரி டெபிசிட்ங்கிறது கணிசமாக போக போக கால ஓட்டத்துல குறைஞ்சிட்டு வரணும். இது ரொம்ப நாட்களா நிகழவே இல்லை. 2008க்கு பிறகு இது நிகழலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பட்ஜெட் அந்த பற்றாக்குறையை குறைப்பதற்குனே ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. பட் அது 2008, 8, 9 நினைக்கிறேன். அதுல ஓரளவுக்கு அதை நெருங்கி வந்தார்கள். பிறகு அந்த வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு 2008 சர்வதேச பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு, அமெரிக்காவுடைய பாதிப்புக்கு பிறகு நம்மளுமே அதுல கொஞ்சம் விலகி சென்றுட்டோம். இன்ஃபேக்ட் 2008 இந்திய பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சி அடையல. நம்ம அதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியது இல்லை. பட் நம்மளும் அதை உலக பொருளாதாரத்தோடு நம்ம ஒன்றிவிட்டோம். அதனுடைய பாதிப்பை தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கு, ஆனால் நமக்கு தேவையான அளவு இல்லை. பட்ஜெட்ல அதற்கான முயற்சிகள் இருக்கான்னா, பப்ளிக் ஸ்பெண்டிங், கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் ஓரளவு கடந்த 2 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காங்க, பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு முன்பு பெரிய அளவில் இல்ல. 70கள் வரைக்கும் இருந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அதிகரிக்கணும். ஆனா பெரும்பாலும் நம்ம கடன் வாங்குறோம். அந்த கடனை ஏற்கனவே வாங்கின கடனுக்குள்ள வட்டியை அடைக்க பயன்படுத்துறோம். கடனை திருப்பி அடைக்கல, ஆனா வட்டியை அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது சீராக வேண்டும். அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேலை வாய்ப்பு உருவாக்குறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஈகோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டா நடக்கும். அது இந்த பட்ஜெட்ல ஃபோக்கஸ் மிடில் கிளாஸ் நோக்கி ஷிஃப்ட் ஆயிட்டதுனால அது குறைவா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபோக்கஸ் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. மொத்தமாக நீங்க பார்க்கும் பொழுது இதோட பட்ஜெட்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்ன மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் எனக்கு எதுவும் தனிப்பட்ட முறையிலும் இல்லை. பொதுவாக அரசாங்கங்களுக்கு இதுல பெரிய அளவுல மேனோவர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. ஏன்னா அந்த நிலைமையை நம்ம கொண்டு விட்டுட்டோம் நாட்டு இன்னைக்கு இந்த ஒரு பல ஆண்டுகள்ல. நான் இது கடந்த 10 ஆண்டு 70 ஆண்டு இப்படிலாம் பிரித்து பார்க்க விரும்பவில்லை. ஒரு 70களுக்கு பின்பு, குறிப்பா 80களுக்கு பின்புன்னு வச்சுக்கலாமே, இந்த 40 ஆண்டுகள்ல இந்த நிலவரத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் குமுலேட்டிவ் எஃபெக்ட் தான். அதை சீர் செய்யறதுக்கு நீண்ட நெடு நாட்களாகும். அது அதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, ஏன்னா பொதுமக்களை பாதிக்காத வகையில பல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டி இருக்குது. ஏற்கனவே எடுத்த நடவடிக்கைகளிலே நிறைய பெரும் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சோ அந்த சூழல் இந்த பட்ஜெட் வந்திருக்குங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். இன்னும் எவ்வளவோ பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அது பட்ஜெட்டுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், இப்ப பல விஷயங்கள் பட்ஜெட்டுக்கு வெளியே நடக்குது. அது மாதிரி இப்பவும் பட்ஜெட்டுக்கு வெளியேயும் அந்த மாதிரி சில விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படலாம் நான் நினைக்கிறேன். இது ஃபைனான்ஸ் பில் தான். இது ஆக்டா பாஸ் பண்றதுக்குள்ள கூட நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். அதற்கு பிறகு நம்ம நேரில் சந்தித்து சில நல்ல விஷயங்கள் நம்ம